இந்த உலகத்துல எனக்கு கிடைச்ச மாமியார் மாதிரி யாருக்குமே கிடைக்க கூடாது கடவுளேன்னு உபவாசம் போட்டு நான் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஷப்போ, அது இவ கிட்ட சொல்லணும்னு எத்தனை நேரம் போன் அடிக்க, இவ போனை எடுக்காளா? வீட்டுல உட்காந்து தின்னுட்டு தூங்குறதே இந்த சாரதாக்கு வேலையாயிட்டு. என்ன ஆயிட்டு சாரதா இப்படி எழுதிட்டு வாரா? நான் என்னத்தக்கா நான் சொல்ல, உண்மையில சொல்லுதேன். என் மாமியார் இருக்காவல, என் மாமியார் இப்படி என்ன பாடா படுத்துதுக்கா. என்ன ஆயிட்டு சாரதா? ஏக்கா என்னத்த குழம்பு வைங்க, உடனே என்ன தெரியுமா சொல்லுது, உனக்கு குழம்பு வைக்க தெரியல, உனக்கு மீனும் குழம்பு தெரியல, உனக்கு அதை வைக்க தெரியல, வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சா என் வீடே இருளடைஞ்சு போச்சு, அப்படி இப்படின்னு சொல்லுதாவக்கா. எங்க அத்தா 500 ரூபாய்க்கு ஒரு மீன் வாங்கிட்டு வந்தாரு. அழகா கழுவி வச்சேங்கக்கா, அழகா இருந்துச்சு. அது தின்னுட்டு குழம்பு நல்லா இல்லைன்னு தூக்கி வீசி என் வீட்டுக்கார் வரும்போது அழுதுக்கா. ஐயா நான் பட்டினியா கிடைக்கே அப்படின்னு சொல்லி அழுதுக்கா. என் வீட்டுக்காரி என்னைய செப்பட்டுல அடிச்சு விட்டாரு தெரியுமா? நான் என்னத்த சொல்ல, எனக்கு ஒண்ணுமே ஓட மாட்டேங்குது. என் கதையை சொல்லதுக்கு தான் நான் உன்னைய கூப்பிட்டேன். நீ இவ்வளவு லேட்டா வந்திருக்கா. என்னதான் நடந்துச்சு அப்போ உங்க வீட்டுல? என்ன நடந்துச்சுன்னு என்ன நடக்கலன்னு கேளு, என்ன நடக்கலன்னு கேளு. அவ்வளவு பாடு சித்திரவதையை நான் அனுபவிக்க. ஆனா யான் தான் நமக்கு ஒரு நகோமி மாதிரி ஒரு மாமியார் கிடைக்காம இப்படி ஒரு மாமியார் கிடைக்குமா? நீங்களும் தான் இருக்குதுக்கா. ஆமாக்கா. என்னக்கா ஒரு மாதிரி ஒரு டென்ஷன்ல நான் என்ன டென்ஷன்க்கா? என் மாமியார் இருக்காவலக்கா, தலை வலி எனக்கு தாங்க முடியல. அதான் கேட்டேன். இந்த உலகத்துல கொரோனா வந்துச்சு, மாமியார்மார்கள் மட்டும் சாவதுக்கு ஒரு கொரோனா வந்துச்சா? வரல. நல்லவங்களெல்லாம் வாரிட்டு போயிட்டு இந்த கிளடு கட்டைகளெல்லாம் எதுக்கு உயிரோட ஆண்டு வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியும். அடுத்தால ஒரு கொரோனா வருதான், வரட்டு. எல்லாரும் ஜோம் பண்ணுவோம், ஆண்டவரே மாமியார் மாற அவ்வளோத்தையும் அள்ளிட்டு போயிருட்டுன்னு நாமளாம் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்க நான் என்ன தப்பு பண்ணனேன்னு என்ன சொல்ல, உங்க மாமியாருக்கு ஊர்ல இருக்க முடியலையோ? இங்க இருக்கும்போது 10 சேலை வாங்கிட்டு போச்சுக்கா. யாங்க அண்ணன் தான் வாங்கிட்டு போச்சு. பாத்துக்கிடுங்க. சரி அது போயிட்டேன்னு சொல்லிட்டு நான் 2 சேலைக்கா, அதுவும் பூனம் சேலை தாங்க எடுத்தேன். ரொம்ப ஒரு பைசாவும் கொடுத்து எடுக்கண்டாம் அப்படின்னு பூனம் சேலை கிட்ட இருந்தவ எவதான் சொன்னாலும் தெரியல. சரி நீ எப்படி 2 எடுக்கலாம், என்ன சண்டைக்கா போன? யாருக்கு தெரியாதவங்களுக்கு 10 பண்ணாருவாவா? உங்க மாமியாருக்கு சேலை உடுக்க தெரியுமா? இல்ல ஊக்கு குத்தி ஃபிளீட் எடுத்து போடதான் தெரியுமா? இல்ல 10 சேலையே உடுக்கலன்னு அவன் அடிச்சா? அதனால காடு வாங்குது வீடு போகும். அதத்தான் நான் நினைச்சேன், காடு வாங்குது வீடு போகும். இப்ப 10 சேலை இவங்கிட்ட எவன் உடுக்க சொன்னா? அத சொல்லுங்க முதல்ல. சேலை எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்க இருந்து எப்படிதான் பாப்ரியா இருக்கீங்களா? பாப்ரியா சித்திரவதை படுதேன் பிரியா. சித்திரவதை ஊருக்கு போயிருந்தாங்கா. வீட்டுக்கு வந்தோடனே என் வீட்டுக்காரர் குசுன்னு போன்ல பேசிட்டு இருந்தாவ. என்ன கதைனே தெரியாது, பிறகுதான் தெரியுது சொத்து முடிக்காவன்னு. கடவுளை 2 லட்சம் ரூபாய் குறையுது, உன் பொண்டாட்டிக்கு தெரியாம அனுப்பு அப்படின்னு. இப்படி எல்லாம் எதுக்கு கல்யாணம்? ஆனா என் மாமியாருக்கு பேரு வந்து பட்டு, ஆனா கூப்பிடுறது வந்து பொட்டுன்னு கூப்பிடுவாவ. ஆனா அது பொட்டுன்னு போக மாட்டேக்கா. அது போவாதுமா, அது போவாது. அது பொட்டு நம்மள பொத்திக்கிட்டே இருக்கும். கவலைப்படாத. மௌனுக்கு மட்டும் தெரிஞ்சு சொத்து எடுத்து எதுக்கு? எனக்கு என்னைக்கா இருந்தாலும் தெரிஞ்சுதானே போகுது. சொல்லிட்டாதான் என்ன சந்தோஷப்படுவேன். இல்ல அவங்களுக்கு அதுல ஒரு சந்தோஷம். நம்ம என்ன வீட்டுக்கு வேலைக்காரியா வந்தோம்னு நினைச்சுக்கிட்டு நல்லா ஆசையாக்கி நல்லா தட்டணும் சோத்த மட்டும். அதை மட்டும் சொல்லுங்க. ஊர்ல இருந்து வந்தாவ அப்படின்னா ஒரு 2 நாள் இருந்தோம் போனோம்னு இருக்க மாட்டாவ. 3 மாசம் இருந்து டேரா போட்டுறது. பிறகு மீனை வாங்கு, கறியை வாங்கு, முட்டையை வாங்கு, அதை வாங்குன்னு எனக்கு ஏகப்பட்ட செலவு தெரியுமா? அப்புறம் கேட்டா சொல்லுது ஒரு சீட்டு நாட்டை போட்டு பைசாயை சேர்த்து வைக்க கூடாது. யோசிச்சு பாருங்க, யாரை கட்டி நம்ம போறோம், மாமியார் ஒரு பக்கத்துல வராது, யார பொண்ணும் பாவக்கா? மாமியார் தான்க்கா. மாமியார் 10 சேலை எடுத்திருக்காவா, அவையிலத்தான் பொண்ணுங்க. ஆனா எல்லாரும் கதையும் கேட்டீல, உங்க கதையை நீங்க சொல்லவே இல்லையா? நான் சொல்லுதேன்க்கா, அதை சொன்னேன்னு வைங்களாங்க்கா, நேரமும் போதாது காலமும் போதாது. அது என்னமோ பாருங்க, தேவிகா அக்கா வாராவளா ஒரு மாதிரி. வாங்க உட்காருங்க. போல நேத்துதான் மிச்சரை முறுக்கையும் வந்து தந்தையை வாழ்க்கையில உள்ளாடி ஆளு தண்ணில இருந்தாப்லாம். இப்ப இப்படி இருக்கலாம்.
என் மகனை பார்க்க மாட்டேங்க நீ என்ன செய்தன்னு கேட்காத. நான் என்ன பதில் சொல்ல? அவியலுக்கு கொடுக்க சோத்தை நாம புடுங்கி தின்னுட்டோமா? வீட்டுல இருக்கதான் கொடுக்க முடியும். பிறகு அதுக்கு ஒரே சண்டை, ஊரையே கூப்பிட்டு சண்டை. அவியமாவே மெலிஞ்சிட்டாவன்னு சொல்லியா? ஆமா, வேணும்னா அந்த நஸ் இருக்கலாம், அதுல வேணும்னா ஊசியை போட்டு காத்து அடங்க உங்க புருஷனுக்கு. அதுதான் இனி செய்ய வேண்டியதா இருக்கு. எங்க மாமியார் கிடைக்கணும், அதுக்கு பிறகு என் புருஷனுக்கு கிடைக்கணும். வெறும் இப்படி ஒரு விளங்காத பொம்பளை இருக்குமா? என்னத்தான் சொல்லனே தெரியல, டென்ஷன்ல ஒவ்வொரு கதை என்னக்கா இப்படி ஒரு குடும்பமா? இதுல அவியத்து சோரெல்லாம் புடுங்கி இவிய தின்ன ரேஞ்சில இவிய தடியாவமா இருக்காவ. யாரு கதையும் கேட்டீல, உங்க கதையை நீங்க எப்பதான் சொல்ல போறீங்க? என்னத்தக்கா நான் சொல்ல? ஊருக்கு போயிருக்கேன். சொல்ல கூடாதுன்னு மறைச்சு வச்சு இது என்னம்மா மறைச்சு எல்லாத்தையும் சொல்ல தானே செய்யணும். அப்படி இல்ல, அடுத்த ஆளா கதைன்னா இப்படி கேட்குது. தான் வீட்டு கதையை வெளியே சொல்லணும்னா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அப்படின்னா ஒன்னும் இல்ல தேகாக்கா, நீங்களும் ஊருக்கு போனீங்க, நானும் அதே மாதிரிதான் ஊருக்கு போயிருந்தேன். ஊருக்கு போயிட்டு ஒரு வள்ளி ஊர் போமன்னு சொல்லி நானும் என் புருஷனும் பைக்ல போயிட்டோம். உடனே எங்க மாமியார் ஒவ்வொருத்தருக்கிட்டயா ஜோடி போட்டு போறாவ, இவளுக்கு இப்பதான் வாழ்க்கை திரும்பி இருக்கு, முதுமை திரும்பி இருக்கு, ஜோடி போடுதாவன்னு எல்லார்கிட்டையும் ஆவராளி. பைக்ல போயிருக்கேன். அதுக்கப்புறம் அங்க வச்சு என் பிறந்தநாள் வருமா, என் பிறந்தநாள் அங்க வச்சு வந்துட்டு உடனே என் புருஷன் ஒரு சேலையை எடுத்து தந்தாரு. உடனே சொல்லுது, என்னைக்காவது ஒரு நாள் நீ எனக்கு சேலை எடுத்து தந்தியா, உன் பொண்டாட்டிக்கு எப்படி எடுத்து கொடுக்கலான்னு சண்டைக்கா. அந்த சேலைய நான் கிழிச்சே எரிஞ்சிட்டேன். ஆனா பொண்ணு பார்க்கும்போது மட்டும் எவ்வளவு அழகா வந்து பேசி இல்ல யா மாமியார் எல்லாம் பொண்ணு பார்க்க வந்து என்ன பாருங்க, என்ன இப்படி பண்ணதும் எனக்கு இப்படி முத்தம் கொடுத்ததும் வாழைப்பழம் உரிச்சி வாயில வைக்க மாதிரி பேசுவாங்க. என்னைக்கு இவளுக்கு எல்லாம் வாக்கப்பட்டு வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சோமோ, காலை வெட்டட்டா, கையை வெட்டட்டா, கழுத்தை வெட்டட்டான்னு மாமியா மாதிரி அலையுது. சொல்லுது, வாழைப்பழத்தை உரிச்சுதான் வாயில வைப்பாவ. வாழைப்பழம் எப்படி விட்டோம் தெரியுமா, அது வெட்ட முதல்ல அப்படி பால் தெரிக்கும். அந்த இதுல உள்ளது அப்படிதான் நம்ம வாழ்க்கை. தெரிச்சிட்டு அண்ணா ஒண்ணு வருது, காத்துல ஒண்ணு வருது. என் மருமகள கண்ணு மாதிரி பாத்துக்கிடுவேன், அங்க மாமியார மாதிரி நான் வைக்க மாட்டேன். உண்மையிலே அதுதான் ஒண்ணு. நீங்க வாங்க ராணி அக்கா. என்னக்கா எல்லாரும் உண்மையில உட்கார்ந்திருக்கீங்க? என்ன நம்மளுக்கு சோதனை வந்தா கூட தாங்கிக்கிடுவோம். ஆனா இந்த 20 கிலோ வச்சுட்டு அவிலால தாங்க முடியாது. 12 பேரக்கா என் மாமியா ஒரு நிமிஷம் கூட என்ன இருக்க விடல பார்த்துக்காங்க. காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு அவங்களுக்கு காபி போட்டு கொடுக்கணும், தெரு தூத்து தொளிச்சுக்கணும், தொளிச்சு கோலம்லாம் போடணும். அவளுக்கு செய்யலன்னா என்ன பாட்டு என்ன படுத்துன்னு தெரியுமா? காலையில 7 மணிக்கெல்லாம் டிஃபன் ரெடி ஆகணும். அப்புறம் சாப்பிடவே இல்லையாக்கா? நீ சாப்பிட்டேன்னு கூட கேட்க மாட்டேன். 7 மணிக்கு டிஃபன் ரெடி பண்ணதுக்கு உங்க மாமியார் என்ன ஹோட்டல் வச்சா நடத்துது? எங்க மாமியார் அப்படி சாப்பிட்டு பழக்கம் ஆயிட்டு எதுக்கு காபி போட்டு கொடுக்கணும்? சுடு தண்ணியை காய்ச்சி மாறையில ஊத்தி இருக்கணும். நீங்க 5 மணிக்கு காபி போட்டு கொடுக்கணும். அது இவ்வளவு பெரிய ஜக்குல போட்டு கொடுக்கணும், பாலாட்டு தான் கொடுக்கணும், ரேசா டீ தூள் போட்டு. ஆனா இப்படியும் மாமியா மாதிரி அலைவாவலாமா? மத்தியானம் 2 மணி இல்ல 1 மணிக்கே சாப்பாடு சமைச்சு போட்டு கழுவி போட்டு அவங்கள பார்த்தா ஒரு நேரம் நீ சாப்பிட்டியா அப்படின்னு கூட கேட்க மாட்டாவா. இப்படி சமையல் பண்ணி இப்ப கால் கையில நீங்க தானே சமைக்கிறீங்க, மாமியார் எதிர்பார்க்க நீங்க சாப்பிட்டுட்டு கொடுக்க வேண்டியது. நான் என்ன சொல்றேன், 2 மாத்திரையை போட்டு கலக்கி கொடுத்துட்டா தொடர்ந்து வேலை இருக்கு. அந்த ஒரு பொட்டன துணியை அள்ளி போட்டுருவாங்க, அவ்வளோத்தையும் கிடந்து துவைக்கணும். வேற என்ன செய்ய, வேற ஒரு கூட்ட பாத்திரம் இருக்கும், அது அவ்வளோத்தையும் வளர்க்கணும். நல்ல நாள்லே 4 சட்டைய 4 மணி நேரம் துவைப்பிய, இதுல ஒரு பொட்டணம் துணி வேற. ஒரு மாசம் இருந்து என்ன செய்ய, என் தலை எழுத்து பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். வாங்க தேய்காக்கா, நானும் வாரேன். பார்த்தாவள யாராவது போன் பண்ணி சொன்னாவளா எனக்கு இருக்கு. ஆமா, அப்புறம் சொல்லிடுவாளுவ. நான் யார கேட்டா எதுவும் சொல்லிடாத. ஆமா, 4 வீடு வாசப்படி அக்கா. எனக்கு வாசப்படி இல்லம்மா, எனக்கு திருத்த வச்ச வீடு. போ, எனக்கு காம்பவுண்டே வீடுதான். வாங்க. சரி பிரியா, நானும் என்ன காய வாங்க எதை வாங்க ஒண்ணுமே தெரியல. சான்சேக்கா வாங்கக்கா. பஜாருக்கா வந்திய? என்னக்கா காய் வாங்க சொல்லி என் மாமியார் என்ன பாருங்கக்கா 100 ரூபா கொடுத்துருக்காவ. இந்த 100 ரூபால 150 காய் வாங்கணும். ஏக்கா உங்க மாமியாராவது 100 ரூபா தந்துச்சுக்கா, என் மாமியார் 50 ரூபா தந்துருக்குக்கா. என் சைஸுக்கே 100 ரூபா காணாது. வயிறு பசிச்சு சட்டிப்பாடையை திறந்து சோறு கூட பயமா இருக்கு. இப்பதானே சாப்பிட்டா 2வது போட்டு திம்பாலன்னு சொல்லுவாங்க. பானிபூரி வாங்கி திங்க வந்தேன். அதை விடுப்புல, நீ பானிபூரி திங்க வரதுக்கு 20 ரூபாயாவது கொண்டுட்டு வந்துருப்பாப்ல.
என் மாமியார் 50 ரூபாயை கையில கொடுத்து சொல்லுது 1 கிலோ வெங்காயம், 1 கிலோ தக்காளி, 1/4 கிலோ மிளகா, 1/4 கிலோ இஞ்சி, அதுக்கு அடுத்து தலையில குண்டை தூக்கி போட்டுட்டு 1/4 கிலோ பூண்டு அப்படின்னு. 1/4 கிலோ பூண்டு, தக்காளி பழம் 60 ரூபா. எவ்வளவு? 1 கிலோ பூண்டு 80 ரூபா. ஒரு பல்லு வாங்கிட்டு போங்க. ஒரு பல்லு காணுமா இந்த உடம்புக்கு? மாமியார் யோசிக்கணும், அதுவும் கிடையாது. ஆனா இந்த 50 ரூபாயை தந்துட்டு நான் வெப்ராளத்துல வந்திருக்கேன். அது வந்து நாங்க வந்து சும்மா மனத்துக்கிடுவோம். இப்ப இந்த 100 ரூபாய்க்கு நான் 150 காய பறக்கணும். எத்தனை பேர்கிட்ட சண்டையை போட? அவன் 10 ரூபாம்பா, நான் 5 ரூபாம்பேன். ஒரு நிமிஷம் மேவ்லாக்கா வராவல. வாங்கக்கா. வாங்கக்கா, பஜார் வந்தீங்களா? கேட்டீங்கன்னா சத்தமா சொல்லுங்கம்மா. என்ன பாருங்கக்கா, 10 ரூபா கொண்டு வந்திருக்கிய? இதை கொண்டுட்டு போய் அந்த பஜார்ல, நான் பஜார்ல போய் காய் வாங்கிட்டு வரணும். பானிபூரியே 20 ரூபா, 10 ரூபாய்க்கு தர மாட்டான். அது எங்க மாமியார் குத்தி எப்படி தெரியுமாக்கா? அது வந்து 10 ரூபாய்க்கு கொண்டுட்டு போய் இந்த கடையில 10 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கினாங்க. இப்படி பார்த்துட்டு 4 பொருள் மடிக்குள்ள தூக்கி வச்சுட்டு வந்துடும். ஐயோ, உனக்கு பிழைக்க தெரியலன்னு சொல்லி என்ன சொல்லுதுக்கா? அப்ப நான் எந்த அப்ப களவாந்தையா செய்யணும். அப்ப உங்க மாமியார் சர்ச்சுக்குள்ள நின்னுகிட்டு களவு செய்யாது இருப்பாயாக அப்படின்னு வசனத்தை எதுக்கு உங்க மாமியார்? சர்ச்சுக்குள்ளக்கா, வீட்டுல இல்லல்ல. எம்மா, இது என்னம்மா இப்படி படுதாத சர்ச்சு? ஐயோ, இதை கொண்டுட்டு நான் கடையில போய் 10 ரூபாய்க்கு என்ன ஜாமானத்தை நான் போய் கேட்க, அதையும் சொல்றாவ இதுல 4 வெங்காயம், அதுல 2 தக்காளி, இவ்வளத்தையும் வெங்காயம் 4 தக்காளி இவ்வளத்தையும் ஒரு 10 பேத்துக்கு சமையல் பண்ணணும். அப்ப நான் அதுக்கு எடுத்துட்டு போனேன். அதுல 4 தான் போடும். கடைசியா கடை அடைக்கணும்ல, அழுவுல தக்காளி பழம் அப்படிதாங்க பறிக்க குழம்பு வைக்கும். தூரம் போடுவான். ஆனா உலகத்துல ரகரகமா நம்மளுக்கு மட்டும்தாக்கா மாமியார் ஆனா கிடைச்சு. இந்த 50 ரூபாயை கொடுத்துட்டு என் மாமியார் ஏதோ பாதி சொத்து. மாப்பிள்ள பார்க்கும்போது மாமியார் எப்படி இருக்கான்னு தான் பாப்பேன். மாமியாரே பார்க்க மாட்டேன். மாமியார் யார் வீட்டுல இல்லையோ அந்த இடத்துல தான் கட்டி கொடுப்பேன். கட்டி கொடுப்பியே, நீங்க வேற. மாமியார் மாமனார் இல்லன்னா உடனே பொண்ணு எடுக்கணும், உடனே மாப்பிள்ளை எடுத்துடணும். அப்படியே பார்த்து யோசிக்கவே கூடாது. இந்த 50 ரூபாயை என் மாமியார் தந்துட்டு ஏதோ சொத்து எழுதி வச்ச ரேஞ்சில பேசிக்கிட்டு இருக்கு. எடுப்பிரியா? கீழே போடாதீங்க. ஆவேசத்துல போட்டுவிட்டு அது வேற நான் பாத்து சொல்லணும், காய வாங்கிட்டு உருளைக்கிழங்கு இல்ல முருங்கைக்காய் இல்லன்னா கை விரல உடைச்சு போடுன்னு சொல்லணும். இனிமே வாங்க மாமியார் முருங்கைக்காய் சொல்லி 20 ரூபா கொடுத்துருக்கான். அதான் இப்பதான் சொன்னாவ விரல முறிச்சு உங்களை பார்த்தாலே ஒரு முருங்கைக்காய் மாதிரி இருக்கு. 20 ரூபாய்க்கு எவக்கா முருங்கைக்காய் தருவா? குழம்புக்குள்ள நீங்க துள்ளி விடுங்க. இதுக்கு ஒரு 2 ஜூஸ குடிங்க. 30 ரூபா. ஒரு ஜூஸ குடிங்க. ஒரு கரண்ட் குடிங்க. சரி, லெமன் ஜூஸ் 20 ரூபா தானே குடிங்க. என்ன செய்யுது? மாமியை மோரையில தான் கொண்டு போடணும். ஐயோ, யாராவது பாருங்க, யாராவது பாத்துட்டாங்கன்னா போச்சுக்கா மாமியார் கிட்ட சொல்லி கொடுத்துடுவாங்க. சொல்லி கொடுக்கட்டுங்க. அப்பமா அது கொஞ்சம் குத்தையாவது செய்யுமே மனசு. நம்மளால குத்துவாவ. வாங்க போமா பாட்டு பாருங்க. அவன் கடையில கொஞ்சம் கம்மியா தருவாங்க காய். நம்ம வந்து இங்க பாருங்க, இப்ப பாட்டு படிக்கணும். என்ன தெரியுமா? உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறாதுக்கா துக்கம். உங்கள் கவலை. அட கடவுளே, எனக்கு வந்து ஒரு மாமியார் வாச்சிருக்காவல. ஒரு பொருள் வீட்டுல வச்சு திங்க முடியல. ஒளிச்சு வந்து எத்தனை நாள் இங்க இருந்து நான் தின்னுகிட்டு இருக்கேன். பிரியாவை போன் பண்ணி கூப்பிட்டேன், சாரதாவை போன் பண்ணி கூப்பிட்டேன், ஆளே காணோம். என்ன சாப்பிட்டுட்டு இருக்கியே? நானும் கடலை திங்க தான் வந்தேன். அட கடவுளே, வீட்டுல வச்சு நம்ம வாய் லேசா அசைஞ்சிட்டுனா என்னத்துங்க என்னத்துங்க இப்படி தின்னுகிட்டே இருப்பியோ? ஒரு கிறிஸ்டின் பாட்டை கூட வைக்க முடியல. என்னத்தையாவது அதை வைக்கி இதை வையிங்க. ஒரு கடலையை கொண்டு தின்னுட்டு வெளியே போயிட்டு வருவோன்னு வந்தேன். பிரியாக்கா வாங்க. வாழ்க்கையே எனக்கு சோதனையா இருக்குக்கா. வாங்க கடலை சாப்பிட்டே பேசுவோம். என்னத்த கடலை சாப்பிட? என் வாழ்க்கையே கடலா ஓடுது. நீங்க கடலை திங்க சொல்லுதிய. என்ன செய்ய? அதுக்குன்னு நம்ம அதுக்குன்னு உடம்பு பார்க்காம பல டென்ஷன்கள் வாழ்க்கையில. Dress நல்லா இருக்காக்கா? சூப்பரா இருக்குக்கா. கலர் அழகா இருக்கு. நெக்ல டிசைன்லாம் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. கையில டிசைன் நல்லா இருக்கா? எனக்கு ஒண்ணு வாங்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கு. கையில டிசைன் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குக்கா. பின்னால ஒரு ஓட்டை போட்டிருக்காங்கக்கா. ஆமா. இதுல என்ன காத்து வருமே நல்லா? இதுல என்ன அசிங்கமா இருக்கும்? அழகா இருக்கு டிசைன். என் மாமியார் என் வீட்டுக்குள்ள வரதுக்குள்ள சொல்லிட்டு, ஏல உன் முண்டாட்டிக்கு 7 கழுத வயசாகுது, இன்னைக்குதான் உன் முண்டாட்டி பின்னால ஜன்னல் வைக்கா, கதவு வைக்கா, வாசல் வைக்கா, திருந கட்டுதா, இதெல்லாம் பேச்சு தேவையா? பார்த்தா 3 இன்ச்சுக்கு ஓட்டை இருக்கு அந்த ட்ரெஸ்ல.
அதுக்கு போய் இப்படி சொல்லலாமாமா இவிய? சொன்னா நீங்க எதுக்கு சும்மா விட்டுட்டு வரணும்? அவிய முதுகுல நீங்க பில்டிங் கட்ட வேண்டியதானே. அவிய காலத்துல பிளவுஸே போடாம சேலை உடுப்பாவ. இது பெரிய இதா சன்னல் வச்சதையும் ஓட்ட போட்டதையும் சொல்றதுக்கு. விடுங்கக்கா, என் வாழ்க்கையில இப்படி ஒரு சோதனை உருவாகுது. நீங்க சொன்ன பிறகுதான் எனக்கு ஞாபகம் வருது. இந்த சுடிதாரை தைக்க கொடுத்துருந்தேங்க. அப்போ அவன் கையை குட்டையாக்கி விட்டான். குட்டையாக்கினோடனே அசிங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வளர்த்தியா வச்சுட்டான்னு. அப்போ என்ன பாருங்க, இந்த டிசைன் இதுல மேல வந்துச்சு. உடனே என் வீட்டுக்கார்ட்ட என் மாமியார் சொல்லுது, என்னால உன் பொண்டாட்டி படம் நடிக்கிறதுக்கு அலையுதா, போல படம் நடிக்க விடு அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபேஷன். என்ன இது? இது ஃபேஷன் ஆமா. இப்போ இந்த Dress வாங்கின தாதர்காரங்கிட்ட தான் நான் போய் சங்க நெரிக்கணும். ஏக்குல பின்னால ஓட்டையை வச்சு அப்படி அழகா இருக்கு அந்த டிசைன். என்னக்கா அசிங்கமா இருக்கு? அழகா இருக்கு. காக்கெல்லாம் பாவம் புழுங்கவே செய்யாது. காப்பி நாடி ஓடி ஏக்கா சாப்பிடுங்கக்கா. விடுங்கக்கா, எனக்கு சாப்பிடவே நாங்க சும்மா இதெல்லாம் நினைச்சிட்டு இழைச்சு போயிடாதீங்க. விடுங்கக்கா, இருக்க தண்டியை நம்ம வந்து டெவலப் பண்ணணும். வாழ்க்கையே எனக்கு வந்து வேதனை. ஏக்கா மாமியார்னு அப்படிதான் இருப்பாவக்கா. மருமவனா நம்ம சாப்பிட்டு தெம்பா இருக்கணும். நீங்களும் அப்பதான் நாளைக்கு மாமியார் ஆகணும். நான் வர வழியில தேய்காக்காவை பார்த்துக்கிட்டு இருந்தேன். தேய்காக்கா மாமியாருக்கும் அவியலுக்கும் பயங்கர சண்டை. இதுதான் நம்ம இடம். எல்லாரும் வந்து மிங்கல் ஆகுவாங்க பாருங்க, ஒவ்வொருத்தரா வந்து. என்ன ஆயிட்டு தேவிகாக்கா அழுதுகிட்டே வராவ? உட்காருங்க. எங்க மாமியாரு ஒரே சண்டை என் கூட. என்ன ஆயிட்டு? என்ன நல்ல சொன்னீங்க? மாமியார் வருமே. எந்த மாமியார் தான் கெட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தாவ? எல்லாரும் மாமியாரும் சங்காதான் இருக்கியாவ. சொல்லுங்க. காண பூவு வச்சதுக்கு என்னெல்லாம் சொல்லி பேசுதாவ. மூத்த மருமகளுக்கு விளக்கான 2 முழம் பூ கொடுக்காவ. எனக்கு விளக்கான வைக்கிறதுக்கு சொல்லாத வார்த்தையெல்லாம் சொல்லி ஒரே சண்டை. ஏக்கா, அதுதான் பைபிள்லே போட்டிருக்கேன். ஒரு பால் பிரிஞ்சு போனா நெகோமியை விட்டுட்டு, அடுத்தானே ஒரு பால் முத்தம் கொடுத்துட்டு போனா. நகோமி முத்தமா கொடுத்தா கொடுக்கல. மாமியா தான், அம்மா தான். அது இவனுங்காண்டு தரையா செஞ்சாவே எங்க மாமியார் தரவே செய்யாது. மாமியார்லாம் சொல்லும் சுருட்ட முடியா இருந்து அதை ஸ்ட்ரெயிட் ஆக்கி வழக்கமாராக்கி. அவியலுக்கு வைப்பாவளை தவிர எனக்கு தர மாட்டாவ. எங்க மாமியார் வைக்கும் கனகாமரம் 1 முழம், மல்லிகைப்பூ 1 முழம், பிச்சிப்பூ 1 முழம்னு வச்சு பெரிய பீத்து எங்க அம்மா. என் மாமியார் சொல்லுது, உனக்கு எதுக்கு பூ கொண்டே அறுத்து விடுவேங்க. இதுல நான் என்னத்தக்க செய்ய? ராணி அக்கா எங்க போனாவளோ? ராணி அக்கா 4 சட்டையை துவச்சு ஒரு காத்து அடிச்சுட்டா இப்ப இறந்து வந்துட போறாவ. இப்ப அடிச்சுட்டு நினைக்கும் காத்து. நான் வராவல. என்னக்கா என்ன சாப்பிட்டு இருக்கீங்கள? வாங்க வாங்க. கையில கொண்டு வந்து இங்கேயே தனிமையா உட்காந்து சாப்பிடுறியா? என் மாமியா இருக்க பிறகு எடுத்துட்டு காரச்சு 1 கிலோ கூட எடுத்து வச்சிருந்தாக்கா, நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடணும். படக்கு வந்தவே குடுங்கி வச்சுக்கிட்டாவக்கா. பரவாயில்லக்கா, புடுங்கியா செஞ்சு அவளை தள்ளி விடலையே உங்களை. ஆமா, இது எங்க போய் யாரு கூட போய் உட்காந்து இதை தின்ன போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி அது ரொம்ப ஏசிக்கிட்டாவக்கா. ஆனா இருக்கிறதுல நம்ம நினைக்கும் நம்ம எல்லாம் ஒரு கேங் போட்டு பேசிட்டு இருக்கோம். ஆனா நம்ம மாமியா மாதிரிலாம் ஒரு கேங் போட்டு பேசிட்டு இருப்பாள்வ. ஆமாக்கா, என்ன செய்யணும்? அதான் அங்க இருந்து நியூஸ் எடுத்துட்டு வந்து ஒரே வீட்டுல யாச்சும் சாப்பிடுங்கக்கா. நீங்களும் அழுதுகிட்டே இருக்காதுங்க. காலையிலே சாரதாக்கா இது என்ன மிச்சம்? ஏன் சாப்பிடுங்க. காலையிலே சாரதாக்கா வாயத்தான் அசைச்சேன். அதுக்குள்ள என்ன சாப்பிடுதா என் பையன் துட்டெல்லாம் கறி கட்டையே ஆக்கிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. நான் பார்த்தேன் வீட்டுல இருந்தா திங்க விட மாட்டியா. உடனே நான் கடைக்கு கொண்டுட்டு வந்து பைசா எடுத்து வாங்கிட்டு நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. நீங்களும் நான் என்னக்கா சொல்றேன், இப்படி அழுதுகிட்டு இருக்காதுங்க. ஒரு பால் எப்படி முத்தம் கொடுத்துட்டு போனா, முத்தம் கொடுத்துட்டு உங்க புருஷனை கூட்டிட்டு நீங்க போட்டுக்கு போங்க. காலை முழுசு இப்படி அழுவானா? நான் குழம்புக்கு தான் உப்பு காணுமான்னு பார்த்தேன். எங்க மாமியார் உடனே என்ன தின்னுட்டு இருக்கா, கிச்சன்ல இருந்து ஒழிச்சு அப்படின்னு சொல்லி அடக்குன்னு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சூட்டோட ஒரு கரண்டி குழம்புக்கு மாறல ஊத்திடணும். சவத்த வயசான காலத்துல இதை என்ன செய்ய அப்படின்னா மூச்சே காட்டல. இதான் தின்னு சொல்லிட்டு முந்திரி வெந்து ரெண்டு நம்ம பாக்கலாம் பெரிய ஆளுன்னு சொல்லி அவளும் பாக்கணும்ல. சின்ன பிள்ளைகளே சின்ன சிறுசுகள்னு நினைக்க மாட்டேக்காவ. அவைய பிள்ளைகளும் நல்ல பாப்பாவக்கா. அது உண்மைதாங்க. அவைய பிள்ளைன்னா சும்மா அழுக்கு மழுக்குன்னு. பூந்தோட்டத்துல இருந்து பூ கொண்டு வராவ. கொண்டு வந்து மெனக்கிட்ட கெட்டி மவுளுக்கு பார்சல் பண்ணி கொண்டு கொடுக்காவ. இதை நீங்க சொல்லுங்க. பூவுக்கு கடந்து சண்டை அக்கம் பக்கத்துல எல்லாம் சொல்லி ஒரே எங்க மைனி வந்திருந்தாவ இன்னைக்கு. ஒரு சாப்பாடும் சரி வகை வகையா ஆக்கி போட்டு உட்கார வச்சுட்டு அவ கஷ்டப்படுவா. அவ மாமியார் வந்து வேலையா வாங்குதான். நான் எங்க வீட்டுக்கு போனாக்கி வேலைக்கு விடவே மாட்டாவ. ஒரு நாள்ல வீட்டுக்கு வந்துடணும். ஏன்னா சமையல் பண்ணதுக்கு ஆள் இல்ல, நாங்க தான் வந்து பண்ணணும். வேலைக்காரியா அவிய மகானாக்கி நம்ம வீட்டுல காலுக்கு மேல கால் போட்டு சாப்பிடுவாங்க. இப்ப எல்லாம் மருமக வந்து வேலைக்காரி தான்க்கா. நம்ம நல்லா வேலை செய்யணும். நம்ம அவிய வீட்டுக்கு போனாலும் நம்ம தான் வேலை செய்யணும். அவிய நம்ம வீட்டுக்கு வந்தோம் நம்ம பிள்ளைகள் செய்யக்கூடாதுக்கா. அதான்க்கா நமக்கு வந்து முக்கியம். நான் இப்பவுமே நினைச்சிட்டேன், எந்த வீட்டுல மாமியார் இல்லையோ மாமனார் இல்லையோ அந்த வீட்டுல தான் பொண்ணு எடுக்கணும், பையன் மாப்பிள்ளை எடுக்கணும். இதுதான் என் முடிவு. இப்ப நானும் அப்படியே முடிவு பண்ணியாச்சு. எங்க வீட்டுக்கு வர மருமகளை தங்கமா நான் வச்சு விடுவேன். எங்க
உங்க மாமியாரே மாதிரிலாம் நம்ம இருக்க மாட்டேன். அந்த பாடுபடுத்துது அவ என்ன போட்டு. நீங்க ஒரு டென்ஷன் எடுக்காதீங்க. ஏங்க வேணுமா சாப்பிடுங்க. என்ன பாருங்க நல்லா சாப்பிட்டுட்டு போகும்போது இங்க இருக்க டென்ஷன்ல உங்களுக்கு வாயெல்லாம் தொடச்சிட்டு வீட்டுல சாப்பிட முடியாது. நான் அங்க பாருங்க எல்லாம் தொடச்சிட்டு எத்த அப்படின்ட்டு பேருவோம்ல ஒண்ணுமே சாப்பிடாத மாதிரி அவியலும் நடிக்கும் போது நம்மளும் பாப்பமா அத்தனை கூப்பிட்டா பாருங்க. என் மாமியார் போன் அடிக்க நான் போறேன். நானும் சாப்பிட்டு முடிக்க போறேன். ராணி அக்கா கிளம்புங்க. உங்க மாமியார் அப்பவே சாரதா மாமியார்ட்ட பேசிட்டு இருந்துச்சு. நானும் போறேன். துணி மழை வர மாதிரி இருக்கு, துணி எடுக்க போறேன். நானும் நல்லா முகத்தை தொடச்சிக்கிறேன். வாங்க போவோம். ஆனா கல்யாண வீட்டுல சாப்பாடு நீ என்ன சொல்லுங்க ஆனா என்ன டேஸ்ட், ஐஸ்கிரீம்லாம் என்ன டேஸ்ட். வேற லெவல். ஆனா ஒண்ணு ஐஸ்கிரீம் பக்கத்துலயே தான் சாரதா நின்னான். ரெண்டு எடுக்கிறதுக்குள்ள முடிச்சிட்டு போங்கன்ட்டாங்க. ரெண்டு பீஸ் எடுத்தீங்களா ரெண்டு பாக்கெட் எடுத்தீங்களா லேசா டேஸ்ட் பண்ணதுக்கு நீங்க டேஸ்ட் பார்க்க தான் வந்தீங்களா? டேஸ்ட்டுக்கு ஒரு கை எல்லாம் எல்லாம் முடிஞ்சு போயிருவேன். ராணி அக்கா பேடாவே தான் சுத்தி வந்துகிட்டு இருந்தாங்க. வாங்க ராணி அக்கா. உங்களுக்கு தாமா வகை வகையா பேடா கொடுக்காவ. ஆமா என்ன செய்ய, சாப்பிட கிடைக்கிறப்ப சாப்பிட வேண்டியதான். வீட்டுல மாமியா தரையா வராதுல. நீங்க தேங்காய் ஆளே காணும். ஆனா வந்துட்டு இலைய மடக்கிட்டு இருந்தாவ இப்பதான். ஒரே நல்லா சாப்பிட்டீங்களா? திருப்தியா? பல நாள் கறிச்சோரே கிடைக்கலக்கா வீட்டுல. ஒரு துண்டு போல போடுவாங்க. அது கிடைக்கிறதுக்கு நம்ம ஆள் இருக்கணும். சாப்பாடு எல்லாம் நல்லாதான் இருந்து. கூப்பிடலாம் என்ன ஒரு வார்த்தை. அக்கா என்னத்த கூப்பிட, கல்யாண வீடுன்னு கூப்பிட்டாவ. ஒரு அக்கா வந்து காடை வச்சது நினைச்சேன். மனசார போய் அங்க நல்லா சாப்பிடலாம். வீட்டுல பாருங்க ஒரு துண்டு சிக்கனை போடுறதுக்கு நம்மள முறைக்கும் எங்க மாமியார். நேரத்தெல்லாம் எங்க வீட்டுல மீன் குழம்பு பாத்துக்கிடுங்கக்கா. இருக்கிறது வீட்டுல 12 பேரு. மாமியார் மீன் வாங்குவோம் 50 ரூபாய்க்கு. அதையும் மண்சட்டியில போட்டு குழம்பு வச்சு மாமியார் மடிக்குள்ள போய் வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் சோத்த தட்டுல போட்டுக்கிட்டு போய் நிக்கணும். மாமியார் ஒரு மண்டைய போடும். எனக்கு ஒரு மண்டை, என் புருஷனுக்கு உடம்பு. நான் அந்த மண்டையை தின்னுட்டு கடைசியில என் புருஷனை பாம்போல பாப்பேன். அவர் அந்த மீனை பிச்சு எனக்கு போடுவாரு. அப்புறம் நான் அதை தின்மேன். எப்படி எல்லாம் காலத்தை ஓட்ட வேண்டியது இருக்கு வண்டியில. ஒரே ஒரு வேலை கத்தி வச்சு மாமியாரை குத்தி இருந்தா ஜெயிலுக்கு போயிருக்கலாம். அங்கேயும் இப்படிதான் நான் என்ன சொல்லுங்க, குழம்பு வைக்கல அதுலயே வச்சு ஒரு மீன் ரமக்கலப்புன்னு தின்னா தெரியவா போகுது. சரி நீ இப்படி சொல்லுதே, நான் என் மாமியாராவது 50 ரூபாய்க்கு வாங்குது. உன் மாமியாரு மீனெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கழிவு கிடக்கிறது எதுக்கு உன் மாமியார் போய் வாங்க போகுது? எங்க வீட்டுல எல்லாம் நான் தான் குழம்பு வைப்பேன். வச்சு பொரிச்சு இறக்கும்போது நான் எனக்கு தனியா எடுத்து ஒழிச்சுட்டு என்ன ஒரு விஷயத்த நல்லா கேளுங்க. ஒரு நாள் மட்டன் வச்சிருந்தாவக்கா நல்லெலும்புக்குள்ள அப்படி நம்ம உறிஞ்ச உடனே வரும்ல, அதை இனியும் உரிய விடாது. உடனே மகள் தட்டுல கொண்டு வச்சிரும். மகன் தட்டுல நான் பார்த்தேன். மட்டனை நான் வச்சேன், வதக்கினேன், கத்தரிக்காய் எல்லாத்தையும் வதக்கி உள்ள போட்டாச்சு எல்லாம். உடனே பார்த்தேன் உள்ள இருந்து அப்படியே நல்லெண்ணெய் எடுத்து அப்படி ஊதுனேன். அது அழகா வந்துட்டு நான் அப்படியே சட்டிக்குள்ள போட்டு மூடி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் உடனே அதுக்கப்புறம் என் மாமியார் உடனே போடுது. அது என் நாத்தனாருக்கு போயிடுச்சு. நாத்து நினைச்சேன் நாரு அப்படின்னு அவன் எடுத்து உரியறவ ஒண்ணுமே வரல. உரிக்கிறது நானாச்சு. அதான் கேட்டேன். பரவாயில்ல, நம்மளால நல்ல டெக்னிக்கா அப்படி சாப்பிட்டு உடம்பெல்லாம் வளர்த்துருக்கோம் ராணியக்கா. நீங்க நாங்களும் அப்படிதான் பண்ணுவேன். எது வச்சாலும் அடுத்த பக்கமே வரமாட்டாங்க. எது வச்சாலும் நான் வச்சு முடிச்சுட்டு எனக்கு தனியா எடுத்து வச்சுட்டு அதுதான் மாமியார் பக்கத்திலே நீங்க லேசா மாமியார் பக்கத்திலே நிக்குமா, மிளகா பொடியை போடுமா, இப்படி அள்ளி வீசும்போது மோரையும் ஐய கண்ணு மோரன்னு போட்டுருந்தோம். அது இருக்கிறதுக்கு நான் இருக்கிறதுக்கு எவ்வளவு எடுப்பா என்னத்த போட்டு எங்க வீட்டுல பாத்துக்கங்களா. இந்த மாப்பிள்ளை பார்க்க வாருன்னு சொல்லிட்டு 2-3 கட்டு கூட்டுட்டாவக்கா. கூப்பிட்டு பாலை வாட்டி காப்பி போடுவோம். தண்ணி ஊற்றிட்டு ஊற்றி அது காப்பி இருக்காது. கட்டி போட்டு உங்க வீட்லயுமா? எங்க வீட்லயுமே நடந்துச்சு. சரி எல்லா மாமியாரும் நினைக்காம அவங்களுக்கு தான் அறிவு இருக்கு. ஆனா நம்மளுக்கு அதை விட அறிவு கூடவே யாருக்கும் தெரியாது. எப்ப போன் வந்துட்டுக்கா என் மாமியார் தான்க்கா ஒன்னு அவுட்டு. நீங்க எப்ப போறீங்க? நான் எனக்கு என்ன என் மாமியார் போன் அடிச்ச மாதிரி இல்ல. என் புருஷனை கூப்பிட்டுருக்கேன் பானிபூரி சாப்பிடறதுக்கு போவோம்னு. பிறகு லீவு நேரம் வெளியே போக முடியாது. அதனாலதான் என் வீட்டுக்காரு சாப்பாடு காடாது. அப்படி கிடையாது. என்ன பேசி செரிச்சு போச்சு. அதனால எல்லாரும் கூடி இருக்கிறத பார்த்தாவளோ
உள்ள என்னவோ மொட்டை கூட்டம் போட்டு பேசுதான்னு நினைப்பாங்க. அதனால நான் போயிட்டு அக்கா, உங்க மைண்ட்ல நின்னு பாக்கக்கா போங்க. என் மாமியார் போன் அங்க வச்சுட்டு வந்து மாத்துறாங்க. மாமியார் போன் அடிக்க வெளிச்சம் தெரிஞ்சு பாருங்க. போயிட்டு வாங்க போங்க. ஏய், மேகலா அக்கா, அத பாருங்க, உங்க வீட்டுக்காரர் கூப்பிடுறாங்க, போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. சரிக்கா, நானும் போயிட்டு வரேன். நானும் உங்க கூட இருந்து என்ன பண்ண போறேன்? நீங்க நல்லா வீட்டுக்காரர் கூட தனியா போய் சாப்பிட போறீங்க. இல்ல, இரு, உனக்கு தைப்பொரி வாங்கிட்டு வரேன். சரியா? யா புருஷன் கூட என்ன தைப்பொரி உங்க மாமியார் கொண்டு கொடுங்க. ஹலோ நேயர்களே, என்ன நாங்க எல்லாரும் ரூத்தை போல பாவிச்சிட்டோம். மாமியார பத்தி இல்லாத பொல்லாததெல்லாம் பேசி. நீங்க ரூத்தா ஒரு பாலா? நீங்களே கமெண்ட்ல சொல்லிருங்க. சரியா? ஆண்டவர் ரட்சிகரமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடின்ற நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஒரு குறும்படத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மருமகள் மாமியாரை குறித்து அவதூறாய் பேசுகிற சில சம்பவங்களை நமது நாடகத்தில் பார்த்தோம். அதை குறித்து தான் வேதவசனம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் ஆராய்ந்து மருமகள்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு ஆவியான நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. லூக்கா 12வது அதிகாரம் அதனுடைய 52வது 53வது வசனம் இப்படி சொல்லுகிறது. ஒரே வீட்டில் 5 பேர் பிரிந்திருப்பார்கள். 2 பேருக்கு விரோதமாய் 3 பேரும், 3 பேருக்கு விரோதமாய் 2 பேரும் பிரிந்திருப்பார்கள். 12:53 சொல்லுகிறது. மாமி மருமகளுக்கும் மருமகள் மாமிக்கும் விரோதமாய் பிரிந்திருப்பார்கள். இப்படி வேதவசனம் அழகாக நமக்கு முன்கூட்டியே எழுதி வைத்திருக்கிறது. இப்படிப்பட்ட பிரிவுகள் உண்டாயிருக்கும் என்று சொல்லி மீகா 7வது அதிகாரம் 6வது வசனத்தில் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். அப்போ இன்றைக்கு மாமியார் மருமகள் என்கிற இந்த பாண்டில் நிறைய பிரச்சனைகள் வருகிறத பார்க்கிறோம். நிறைய பிரச்சனைகள் மாமியார் மருமகளுக்கு விரோதமாகவும் மருமகள் மாமிக்கு விரோதமாகவும் எழும்பி நின்று இவர்களுக்குள்ள நடக்கிற அக்கப்போர்கள் அது இன்றைய காலகட்டங்களில் ஏராளமாக இருக்கிறது. தேவ பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள், வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகள் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குடும்பம் என்று சொன்னாலே அதில் பலவித ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். சில காரியங்கள் முன்பின் இருக்கத்தான் செய்யும். ஸோ தேவ பிள்ளைகள் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஜெபிக்கிற பிள்ளைகள், வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகள், ஆலயத்துக்கு போகிற தேவனுடைய பிள்ளைகள், உங்கள் குடும்பத்துக்குள்ளே நடக்கிற பிரச்சனையை குடும்பத்துக்குள்ளேயே நீங்கள் வைத்து அதில் சரியான ஒரு முடிவெடுத்தால் ரொம்ப நன்றாக இருக்கும். எந்த அளவு உங்கள் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் பிரச்சனையை சமாளிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சமாளிக்க நீங்கள் ஜெபிக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும், தாமதமாக இருக்க வேண்டும். குடும்பத்துக்குள்ளே நடக்கிற குறைகளை வெளியே எங்கேயுமே போய் சொல்லக்கூடாது. என வேத வசனம் அழகாக சொல்லுகிறது. லேவியராகமம் 19வது அதிகாரம் 16வது வசனம், உன் ஜனங்களுக்குள்ளே அங்குமிங்கும் கோல் சொல்லி தெரியாதே. இப்போ மாமியாரை குறித்து மருமகள் தனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துலலாம் போய் மாமியாரை குறித்து குறை சொல்லுகிறத பார்க்குறோம். இதே மாதிரி ஒரு டீமே உட்காந்து பேசிட்டாங்க அப்படின்னாலே அவங்கவுங்க குடும்பத்தில் என்னென்ன குறைகள் இருக்கிறதோ அதைத்தான் பேசுகிறாங்க. தெய்வ பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா, குறைகளை பேசுகிறத நிறுத்திட்டு நிறைவானவைகளையும் நல்லதையும் என்னைக்கு நம்ம பேசுகிறோமோ குறைவுகள் எல்லாம் தானாக அது இல்லாமல் போய்விடும். அப்போ தெய்வ பிள்ளைகள் நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறபடியே நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்றைய காலகட்டங்களில் கூட்டு குடும்பமாக அது மாமியாரோடு மருமகளோடு இணைந்து வாழுவது ரொம்ப கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால தான் ஆதியாகமம் 2:24 ஆண்டு சொல்லியிருக்கிறார், புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான். அப்போ மாமியாருக்கு யாருமே இல்லை கவனிக்க அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு ஆப்ஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம அவர்களோடு கூட இருந்து அவர்களை கவனிக்கலாம். இல்லை என்றால் உங்களுக்கு ஒத்து போகவில்லை, அடிக்கடி பிரச்சனைகள் வருகிறது என்று சொன்னால் நீங்கள் வேத வசனத்தின்படி தனியாக இருக்க உங்களுக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. உள்ளே இருந்து சண்டை போட்டு ஒருவருக்கு ஒரு விரோதமாக பேசி பல இடங்களில் சொல்லி வீட்டு பிரச்சனை வெளியே தெரிஞ்சு அது பயங்கர கேவலமாய் முடிகிறது.
சமாதானம் இல்லாத குடும்பம் என்று சொல்லி பெயரும் அதை எடுத்து கொடுத்து விடுகிறது. வேதத்தில் ஒரே ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். ரூத் 1ஆவது அதிகாரம் நீங்கள் அதை வாசிக்கும்போது 14வது வசனத்தில் நகோமிக்கு 2 மருமகள் இருந்தார்கள். ஓர்வாள் தன் மாமியை முத்தமிட்டு போனால், ரூத்தோ தன் மாமியாரை விடாமல் பற்றி கொண்டாள். 3 பேருக்குமே கணவன் இல்லை. இப்போ நகோமி தனிமரமாகிறாள். அவளுக்கன்று யாருமே இல்லை. அவள் தன் சொந்த தேசத்துக்கு திரும்பி வரும்போது நகோமி சொல்லுகிறதை கேட்டு ஓர்வாள் தன் மாமியாரை முத்தமிட்டு போனாள். இனி இந்த மாமியார் கூட இருந்த பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத அவள் ஏதோ தெரிந்து கொண்டு விட்டு விலகி போனாள். ஆனால் ரூத்தோ தன் மாமியாரை விடாமல் பற்றி கொண்டாள். காரணம் என்ன தெரியுமா? ரூத்தினுடைய நல்ல ஒரு மனசு. என் மாமியாருக்கு என்னை விட்ட வேற யார் இருக்கா? மாமாவும் இல்லை, என் புருஷனும் இல்லை. அப்போ என் மாமியாரை நான் தான் கவனித்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பயங்கரமான ரெஸ்பான்சிபிலிட்டியை அவள் மேற்கொண்டாள். பாருங்க, அழகாக வசனம் சொல்லுகிறது. ரூத் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் ரூத் நகமியோடு கூட ஒரே வீட்டில் தங்குறாங்க. மாமியாரை வீட்டில் வச்சுட்டு ரூத் வேலைக்காக செல்லுகிறாள். தன் மாமியாரை நல்லா கவனித்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அன்பு, அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால வீட்டில் மாமியாரை வச்சுட்டு என்ன பண்ணுறா அப்படின்னா வெளியே போய் வேலைக்கு போகிறா. இந்த காலத்தில் இப்படி நடக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ரூத்து 2:1 வாசிக்கும்போது அந்த போவாஸ் இவங்க எங்கே வேலைக்கு போகிறாங்களோ அங்கே இருக்கிற எஜமானன் ரூத்து குறித்து சொல்லுகிறார். நீ உன் மாமியாருக்காக செய்தது எனக்கு விபரமாய் தெரிவிக்கப்பட்டது. அப்போ என்னன்னா நிறைய ஜனங்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, சின்ன வயசுல கணவனை இழந்து அவன் ஒரு மருமக விட்டுட்டு போயிட்டான, இன்னொரு மருமகா நகமையோடு கூட இருக்கிறா. மாமியாரை கண்ணும் கருத்துமா அழகாக பார்த்து கொண்டிருக்கிறாள். அந்த ரூத்தினுடைய நல்ல செய்கைகள் வெளியே எல்லா இடமும் பரவ ஆரம்பிக்கிறது. இது அங்கே இருக்கிற எஜமானனாகிய போவாசனுடைய காதில் அந்த வார்த்தை போகிறது. இதுதான் தேவ பிள்ளைகளே, நகோமியை தன் மாமியாரை அவள் கவனித்த அந்த காரியங்கள் மற்றவர்களுக்குள்ள எவ்வளோ அழகாக பரவுது பாருங்க. ஆனால் இன்னைக்கு உங்களை குறித்த செய்திகள் எப்படி பரவுகிறது அதை நல்லா யோசிக்கணும். மாமியாரை குறித்து தவற வெளியே போன பேசும்போது இவ எப்பவும் மாமியாரை குறை சொல்லிட்டே தான் அலைவா. அந்த நல்ல பெயர் உங்களுக்கு ஒருபோதும் கிடைக்காது. ஆனால் ரூத்துக்கு கிடைச்சவருடைய பெயர் என்ன அப்படின்னா, நீ உன் மாமியாருக்காக செய்தது எல்லாம் அப்படின்னா என்னது யோசித்து பாருங்க. என்ன செய்தால்? தன் மாமியாரை தன்னோடு கூட வைத்து கொண்டாள். நீ எங்கே போனாலும் உங்கள் பின்னால் தான் நான் வருவேன், உனது ஜீவன் எனது ஜீவன், உனது தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி அவள் நகோமிக்காக தன் வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணி, இன்னொரு புருஷனை நான் கல்யாணம் முடிக்க விரும்பலை, நான் உங்கள் கூடவே இருக்கிறேன் என்று சொல்லி தான் வந்தாள். அப்போ இந்த ஒரு காரியம் ரொம்ப வெளியே பரவலாய் பேசப்பட்டது. அது மாத்திரமல்ல, இந்த ரூத்து 2:8 வாசிக்கும்போது அவள் வேலை செய்கிற இடத்துல போவாஸ் அவளுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். அதை அவள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மீதியை எடுத்து வைத்து கொண்டாலாம். ஈவினிங் வேலை முடிஞ்ச உடனே கதிரெல்லாம் பொறுக்கிட்டு தன் மாமியாரை பார்க்க வந்து அந்த கதிரையும் கையில் கொடுத்துட்டு இடத்துல என்ன செய்கிறாள்? அந்த மீதியை வைத்திருந்த அந்த ஆகாரத்தையும் மாமியார் கையில் கொடுக்கிறார். எவ்வளோ ஒரு நல்ல கேரக்டர் பாருங்க. மாமியாரை கவனித்து கொள்ளுகிற நல்ல மருமகள். அப்போ இந்த நகோமியை பார்த்து கொண்ட ரூத் இன்னைக்கு சில நேரங்களில் ஆண்டவர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிற அந்த பொறுப்பை நீங்கள் நல்லா கவனிக்கணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்து நீங்கள் செய்யணும். வயது முதிர்ந்து போக போக சில வீட்டில் மாமியார் வயதாக இருக்கும், விலகினமாக இருப்பாங்க, அவங்களால வேலை செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அப்படிப்பட்டவங்களெல்லாம் நீங்கள் நல்லா கவனித்து கொள்ளணும், ரூத்தை போல. அதற்காக கர்த்தர் உங்களை அந்த இடத்துல வச்சிருக்கிறார். நிறைய பேர் பாருங்க, வயதான மாமியாரையும் மாமனாரையும் கவனிக்காம எத்தனையோ இடங்கள்ல ரொம்ப நியூஸ் வந்து கொண்டிருக்கிறது. அவங்க வடிக்கிற கண்ணீர். சில இடங்களில் புருஷன் மனைவியின் பேச்சை கேட்டு வயதான மாமனார் மாமியாரை ஒதுக்கி விட்டு வேற எங்கேயாவது போயிடுறாங்க.
அவங்கள கவனிக்க ஆள் இல்லை. தேவ பிள்ளையே, அவங்களுக்கு ஏதாவது நல்ல சப்போர்ட் இருக்கிறது, அவங்களால வாழ முடியும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வெளியே தள்ளி இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் சில நேரங்களில் சிலருடைய குடும்பங்களில் நீங்கள் கவனிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் ரூத்தை போல செயல்பட வேண்டும். சின்ன சின்ன தவறுகள் இருந்தாலும், பெரியவர்கள் ஏதாவது உங்களை குறித்து தவறாக பேசினாலும் அதை வெளியே எங்கே சொல்லாமல், அதை எந்த அளவுக்கு நீங்கள் ஜெபத்திலையும் தேவ சமூகத்தில் இருந்து அதை சரி பண்ண முடியுமோ சரி பண்ணுங்கள். வீட்டுக்குள்ளேயே உங்கள் பிரச்சனையை முடித்து கொள்ளுங்கள். வெளியே நம்ம கொண்டு வரவே வேண்டாம். இதை கர்த்தர் முற்றிலுமாய் வெறுக்கிறார். ரூத்து 3வது அதிகாரம் 6வது வசனம். ரூத்தோ தன் மாமி சொன்னதை எல்லாம் செய்தாள், சொன்னபடியெல்லாம் செய்தாள். வேலைக்கு போ அப்படின்னா வேலைக்கு போகிறா. அங்கே நான் என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி கொடுக்குறாளோ அது எல்லாம் அங்கே அவர் போவாசனிடத்தில் செய்கிறாள். கடைசியில் ரூத்தினுடைய முடிவை நீங்கள் பாருங்கள். ஓர்பாலை குறித்து வரலாறில் எழுதப்படவே இல்லை. அவள் முத்தமிட்டு போனதோடு எல்லாம் முடிஞ்சது. அதற்கு பிறகு அவளை குறித்த எந்த பக்கங்களும் எழுதப்படவில்லை. அவளோட வாழ்க்கை என்றைக்கு மாமியாரை விட்டுட்டு, மாமியார் இப்படி சூழ்நிலை இருக்கிறாங்கள் என்று சொல்லி அறிந்தும் விட்டுட்டு தன் சுயநலத்திற்காக சுய சந்தோஷத்திற்காக விட்டுட்டு போனாலோ அதற்கு பிறகு அவளை குறித்து எழுதப்படவே இல்லை. ஆனால் ரூத்தை குறித்தோ வரலாறு பேசுகிறது. இன்று வரைக்கும் பல இடங்களில் ரூத்தினுடைய பெயர்கள் உச்சரிக்கப்படுகிறது. அவள் செய்த நன்மைகள் பேசப்படுகிறது. ரூத்தினிடத்தில் எந்த தீமைகளும் பேசப்படுவதில்லை. மாறாக அந்த ரூத்தை கொண்டு கர்த்தர் பெரிய ஒரு சந்ததியை உருவாக்கினார். போவாசுக்கும் ரூத்துக்கும் ஓபேத்து பிறக்கிறாங்க. ஓபேத்துக்கு ஈசா பிறக்கிறார். ஈசாக்கு தாவீது பிறக்கிறார். தாவீதின் சந்ததியில் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். எவ்வளோ ஒரு பெரிய மகிமன் பாருங்க. தன் மாமியார் சொல்லுகிறதை கேட்டு அவள் எல்லாவற்றையும் கேட்டு கீழ்ப்படிந்து மாமியார் சொல்லுகிற வேலையெல்லாம் செய்து அவள் தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்தபடியினால் வரலாற்றில் இன்றும் பேசப்படுகிற ஒரு மருமகளாக ரூத் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். உங்கள் மாமியாரை குறித்து எங்கேயும் யாரிடத்தில் நீங்கள் தவறாய் பேசாதிருங்கள். உங்கள் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எவ்வளவு போக முடியுமோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வாழுங்கள். விசேஷமாக எந்த பிரச்சனை இருந்தாலும் தேவ சமூகத்தில் போய் ஜெபித்து தேவனிடத்தில் இந்த நான் என்ன செய்யட்டும் ஆண்டவர் என்று சொல்லி ஆலோசனை கேட்டு ஜெபத்தில் எல்லாமே மேற்கொள்ள பாருங்கள். நிச்சயமாக உங்கள் குடும்பம் சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் இந்த ரூத்த மாதிரி விட்டு கொடுத்து வாழுங்க. உங்களை தூக்கி பிடிக்கிற ஒரு மாமியாராக அவர்களை கர்த்தர் மாற்றுவார். குடும்பத்தில் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஒப்பு கொடுத்த பிள்ளைகள், பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இன்றைக்கு நீர் எங்களோடு பேசின அந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கி வேதத்தில் எழுதியிருக்கிற எல்லா வார்த்தைகளையும் ஆண்டவரே இன்றைக்கி நாங்கள் வாசித்திருக்கிறோம். இன்றைக்கி சொல்ல கர்த்தர் கிருபை கொடுத்தீர். ஒருவேளை இந்த நாடகத்தின் மூலமாய் உணர்த்தப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மனதார ஏற்றுக்கொண்டு மறுபடியும் குடும்பத்துக்குள்ள நகோமி ரூத்தை போல இவர்கள் வாழத்தக்கதாக கர்த்தர் குடும்பத்தில் நீர் அற்புதம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவன் விரும்பாத காரியங்களை இதை பார்க்கிற எந்த மருமகளும் செய்யக்கூடாது. கர்த்தர் அப்படிப்பட்ட மாற்றங்களை இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் நீ செய்வீராக. தொடர்ந்து நீர் பேசும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு மூலம் ஜெபிக்கிறவங்க நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.